நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்பல. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மதுரை மாநாட்டில் ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிப்பு இருக்குது. அதில் கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்கிறாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வேடிக்கை இருக்குது. வருகிற 30ஆம் தேதி நடக்கிற மாநாடுங்கிறது ஒரு அரசியல் மாநாடு கிடையாது. உங்களுக்கு நம்ம இது மரங்களின் மாநாடு, மரங்களுக்காக மாநாடு. அப்போ அடுத்து மலைகளின் மாநாடு, அப்புறம் தண்ணீரின் மாநாடு. இது ஒவ்வொரு மாதமாக நடக்குது. முதல்ல கால்நடைனா என்ன நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். செல்வங்கள் அப்படின்னு வச்சிங்கன்னா அமைதியாக இருங்க. எதாவது நம் செல்வங்கள்னு வந்தால் அதில் கல்வி, இந்த செல்வத்தில் தானியங்கள், கால்நடை இதெல்லாம் வருது. அப்போ அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு. இப்போ மரங்களின் மாநாடு. இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது. ரொம்ப உணர்வுபூர்வமான இது. மரம்னா என்ன, மரம்னா என்ன? இப்போ நீங்கள் இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ நீங்கள் அதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் இருங்க அமைதியாக இருங்க. நாம உயிர்காற்றை, மூச்சு காற்றை, உயிர்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை, அதாவது கரியமில வாயுவை நம்ம நச்சுக்காற்றை வெளியிடுறோம். ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்கள், ஒரு கொடையை பாருங்கள். இந்த மரங்கள், இந்த தாவரங்கள் இந்த நச்சுக்காற்றை சுவாசித்து தூய காற்றை வெளியிடுது, உயிர்காற்றை வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது. மனிதன் மட்டும் இல்லை, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. அப்படின்னா மரமாக நம்ம உயிரான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் அதை மூச்சு காற்றாக மாற்றி தர்றான். அப்போ மரம் நம்முடைய உயிர். மரம் அப்போ மரம் அது மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். வனம் செய்வோம் அப்படிங்கிறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போகிறோம். இப்போ உங்களுக்கு புவி வெப்பமாகுது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்க என்ன வழி இருக்குதுன்னா மரம் வளர்த்தல் ஒன்று தான். அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற 30ஆம் தேதி எங்கள் ஐயா மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் சைதை துரைசாமி அவர்களினுடைய காடு. எங்கள் ஐயா 68 ஏக்கரில் காடு வச்சுருக்கிறாரு. என் தம்பி வெற்றி தெரியும், வெற்றி துரைசாமி. அவன் அன்பன்பாக வளர்த்த காடுகளில் அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் 30ஆம் தேதி. ஆமாங்க, தெரியாதவங்க பேசும்போது இப்போ எங்கள் அண்ணன் ராமராஜன் பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ அறியாமை தான். அது அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாமல் இவங்க பேசுகிறாங்க. இப்போது ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர்கிற பட்டாசு வெடியை போட்டால் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்துக்கிட்டு ஓடும்ல. அப்போ பெரிய வெடியை போட்டால் அத்துக்கிட்டு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காத? ரசிக்கும். இது அறிவியல். ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்கள், அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்குங்கிறான். ஒரு தோப்பில் நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருங்கிறான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால் ஒரு தொட்டாச்சினிங்கிற செடி அது தொட்டால் ஏன் சுருங்குது? அப்போ அதுக்கு உணர்வு இருக்குது, தெரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அதனால் நீங்கள் அது மரங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது.
அது மரம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், அது உணரும். அறிவு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது, அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு என்ன செய்யறதுன்னா, ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்தில் ஒருத்தன் உண்மையை நேர்மையமாக நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்கங்கிறான். உங்களுக்கு ரசிய எழுத்தால இப்போ அது மாதிரி இதை நம்ம இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும்போது, இப்போ நான் சொல்கிறது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுகிறேன், இதில் கற்பனையெல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க. ஜப்பான் அதை ஆதாரபூர்வமாக வெளியிடும்போது அமைதியாக இருக்கிறீங்க. நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னே, அதை நீங்கள் சிரிச்சிங்க. அங்கே கூகுள் நிறுவனம் அவனுடைய அலுவலகத்தை சுற்றி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க. அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து போட்டோன்னே அமைதியாக இருக்குது. இப்படி தான் இது அதை ஒன்று அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்? எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க எங்க சீமான் தான் சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கதைனால அந்த முதல்ல அதை இந்த நிலத்தில் எடுத்து சொன்னது யாருன்னு இருக்குல்ல. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளனை உண்மையானனை தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்கிறேன். அதை தம்பி இன்றைக்கி அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன், அடுத்த மன்னனை. அவர் தளபதின்னு மாற்றிட்டு அதை சொல்கிறாரு. அதில் வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்கிறேன், அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறதை தம்பி இன்னொரு இடத்துல சொல்கிறார். அது தவறு ஒன்றும் இல்லை. அரசியல் அனுபவத்தில் சொல்லுங்கள், மாநாட்டுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேக்கா மாநாட்டு கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிங்க? அப்போ நான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. இல்லை அது இப்போது போட்டின்னு நம்ம எல்லோரும் சொல்லலாம். இப்போ நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது, தம்பியும் அதே கருத்தை சொல்கிறார். இப்போ ஒரு எளிய ஒரு கேள்வி தான், ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமாக ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேறு. 60 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு, அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னும் ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச்சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வீழ்த்திட முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்கிறோம். நீங்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாற்றிட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நீங்கள் இப்போ எங்கேயும் இல்லை தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதனால நாங்கள் அதை மாற்ற நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்றுலையும் மாற்றுறோம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்கள் கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்கள் கல்வியை எல்லாருக்கும் சரியாக சமமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம், அது தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆகச்சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கலை. நான் அவனை விட பல மடங்கு தரமாக என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன், நான் அதை செய்வேங்கிறேன். அப்படி சொல்லி தான் நீங்கள் பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்பல. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த முகத்துக்கு வாக்கு செலுத்துவாங்களா தமிழக மக்களுக்கு? அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மதுரை மாநாட்டில் அங்கே அம்பேத்கர், வேலுநாச்சியார், தந்தை பெரிய எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோட்டம் கிடையாது. விஜய் நிற்கும் வார்த்தை கூட எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. இதை எப்படி பார்க்குறீங்க? மிக முக்கியமான மதுரையில் பசும்பொன் தேவரையா தான். இல்லை, தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டில் ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை
மாநாட்டுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிப்பு இருக்குது. அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்கிறாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வேடிக்கை இருக்குது. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராமல் பாருங்க. ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில், வைகை, அப்புறம் நாங்கள் இப்போல்லாம் ஜிகிர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் ஏப்பா விட்டாயின்னு அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு ஒன்று அது தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் பேசுகிறம்போது பாருங்கள், எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய் உனக்கு தாண்டா இப்போ தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சாண்டா அவரை முதலமைச்சர் ஆகியிருக்கான், அவரை புகழ்ந்துருக்கான். அப்படி தெரியுது இல்லை, அவர் அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெரியுதாண்ணே. நான் என்ன கேட்குறேன், டே அவர் கட்சி ஆரம்பித்தாப்புல அவர் போட்டிட்டார். நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வாக்கு சேகரித்தேன் 2011. உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும்போது. ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை. இன்றைக்கி முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. திடீர்னு வந்து 67 மாதிரி ஆட்சி மாறும்னா 49 ஆரம்பித்த கட்சியை 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க. யார்? அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் நின்று வென்று தோற்று வந்து 22 விழுக்காடு வாக்கை வச்சு மூதறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சிகளெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் நின்று வென்றாங்க. அப்போ அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன்னு மாறிடாது. ஆனால் நீங்களும் தனித்து நிற்கீங்க, தாவேக்காவும் தனித்து நிற்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டோட கூட்டம் ஓட்டாமல் வருமா? மேடையில் அதில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நாங்கள் வந்து நீங்கள் இந்த நாடை என் கனவுக்குள்ளே ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுவேன். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டு காட்டுவேன். என்னுடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்குது பாருங்கள், எங்களுடைய ஆட்சியில் சாலை எப்படி இருக்குது பாருங்கள், எங்களுடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி இயங்குது பாருங்கள், போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுவேன். இது சாத்தியமான பாருங்கள், இந்த நாட்டில் இது சாத்தியப்படுது பாருங்கள், இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்கள், இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்கன்னு என்ன சொல்லுவேன். பேசி நீங்கள் நம்பலை. ஏன்னா 15 வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ நான் உங்களை நம்பலை. அதனால் என்ன செய்கிறேன், இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டிடுறேன். எப்படி அதை நீ பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் தொண்டர்களை இழிவுபடுத்த, தொண்டர்கள் ரசிகர்கள் இழிவுபடுத்துறதுல இது கிரீஸ் தடவி அவங்க கேவலப்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. யாரும் கிட்ட நெருங்காதபடி அதை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. அணில் குஞ்சு விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? ஏதோ எல்லாத்தையுமே இன்றைக்கே பேசுகிறேன். நாளைக்கு கூட்டம் இருக்கு. நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் அவமதித்து பேசியதாக சீமான் மீது வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன அப்படி தவறாக பேசிட்டீங்க? எங்கே உங்களுக்கு சொல்லுங்கள். எங்கே எப்போ சொல்லியிருக்கு? அதெல்லாம் எதிர்கொள்வேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்ற போகிறாங்க. அதாவது 30 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமராக இருந்தாலும் முதல்வர் இருந்தாலும் அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற போகிறாங்கன்றாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் குஜராத் கலவரத்தை யார் நடத்துனதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்பில் இருந்ததுன்னு தெரியும். சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக சொல்கிறதா. அது சட்டம் வராது, நிறைவேற்ற முடியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஏலாம் இப்போ நிறைவேறியிருக்கா? அதை சொல்லும்போது ஒரு போராட்டம், ஒரு கருத்து வரும்போது அந்த வேறு பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு அதை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் சமீப காலமாக பாரதிய ஜனதா சேர்ந்தவங்க உங்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்களா? சந்திக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக கூட தான் சந்திக்கிறாங்க, அதிமுக கூட தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலையும் சொந்தக்காரங்க இருக்காங்க.